சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் அமெண்ட்மெண்ட் ஆர்டினன்ஸ் 2026 பற்றி பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆக்ட், பில் அண்ட் ஆர்டினன்ஸ் இது மூணுத்துக்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 3 பிரான்ச்சஸாக டிவைட் ஆயிருக்கு. ஒன்று வந்து லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேக்கிங் லாஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும், ஜுடிஷியரி வந்து அந்த லாஸ் இன்டர்பிரேட் பண்ணுறதுக்குமான இதுதான் அந்த 3 பிரான்ச்சஸோடைய டியூட்டி. ஸோ இப்போ ஏதாவது ஒரு புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட லெஜிஸ்லேட்டிவ்ல அதை பாஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு லா கொண்டு வரதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணி அதை வந்து லோக்சபா ஒரு ராஜ்யசபா அதில் வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது அது வந்து பில்லாக மாறும். ஸோ அதை வந்து 2 ஹவுசஸில் ஏதாவது ஒரு ஹவுசஸில் வந்து பாஸ் பண்ணி அது 2 ஹவுஸுமே ஒரு அப்ரூவல் கொடுக்கணும். ஓகே அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் அது வந்து பிரசிடென்ட்டோட அப்ரூவல் போகும். பிரசிடென்ட்டும் அது ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அது ஒரு ஆக்டாக ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் பிரசிடென்ட்டோட அப்ரூவல் கிடைக்கிற வரைக்கும் அது வந்து பில்லுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டோட அப்ரூவல் கிடைச்சதுக்கப்புறமா இட் வில் பிகம் அன் ஆக்ட். அதாவது அது வந்து ஒரு லா மாறிடுச்சு. இதில் ஆர்டினன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட பார்லிமெண்ட் வந்து நடக்காத டைமில் லோக்சபா ராஜ்யசபா இல்லாத டைமில் ஒரு எமர்ஜென்சி லா கொண்டு வரணும் அப்படின்னா அது டேரெக்டாக பிரசிடென்ட் கிட்ட போய் பிரசிடென்ட் வந்து அதை அப்ரூவ் பண்ணும்போது அது ஆர்டினன்ஸ் அப்படிங்கிற பேரில் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ அதோட வேலிடிட்டி வந்து 6 months. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் கூடினதுக்கு அப்புறமா அதை வந்து திரும்ப டிபேட் பண்ணி பேசி அதை அப்ரூவ் பண்ணாங்கன்னா அது வந்து 6 weeksக்குள்ளே அப்ரூவ் பண்ணோம். அப்படி அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு ஆக்டாக ஃபார்ம் ஆயிடும். அப்படி அப்ரூவ் பண்ணலன்னா அது வந்து இன்வாலிட் ஆயிடும். இதுதான் ஆக்ட், பில் அண்ட் ஆர்டினன்ஸுக்கு உண்டான டிஃபரெண்ட். மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் திஸ், டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ மை பேஜ். தேங்க்யூ, பை பை.